எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்கினிய சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நபர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்ட 5 நபர்கள் சம்பந்தமாக இந்த இடத்தில் ஒரு சில விடயங்களை உங்களிடத்திலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நபர்களாக நாங்களும் பல தடவைகள் வாழ்ந்ததுண்டு, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நபர்களாக நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை கடக்கின்ற நேரத்தில் சில வேளைகளில் அதனுடைய பெருமதியை வழங்காமல், இது அல்லாஹு தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நபர், அந்த நபராக அல்லாஹு தஆலா என்னையும் இப்பொழுது வாழச் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நானும் அல்லாஹுவிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த 5 நபர்கள் சம்பந்தமாக உங்களிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இதிலே 4 நமக்குரியது, மற்றொன்று என்னென்று கடைசியாக சொல்லுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, பிரார்த்தனையை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி அல்லாஹுவிடத்திலே எதையாவது கேட்டு விட்டான் என்றால் அவனை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகின்றான். எனவே நாங்கள் எதை வேண்டுமானாலும் அல்லாஹுவிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவிடத்திலே நாங்கள் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு எஜமான், நாங்கள் அவனுக்கு அடிமை. இந்த உலகத்திலே சாதாரணமாக நமக்கு எஜமான்களும் அடிமைகளும் இருப்பது போன்ற எஜமானும் அடிமையும் என்கின்ற ரிலேஷன்ஷிப் அல்ல. மிக உறுதியான, மிக சிறப்புள்ள, ஒரு எஜமானாக இருப்பதற்கு முழு தகுதியுள்ள ஒரு இறைவனுக்கு நாங்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அடிமையாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த எஜமானனோடு தொடர்புபடுவதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அம்சத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ, பிரார்த்தனை என்பது ஹுவல் இபாதா, அதுதான் இபாதத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சும்ம கால, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு உங்களிடத்திலே சொல்லுகின்றான், உத்ஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்கின்ற வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். தொடர்ந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய அடியார்களிலே யாரெல்லாம் இதை செய்யாமல் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், இழிவடைந்தவர்களாக நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே பிரார்த்தனை தான் இபாதத் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதி காண்பித்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹுவை அழைப்பதை விட்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்துக்குள்ளே நுழைவார்கள் என்கின்ற அந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக பலமான ஒரு தொடர்பு தான் பிரார்த்தனை என்பது. தொழுகையிலே நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு பதில் சொல்லுகின்றார். அவ்வாறு பதில் சொல்லுகின்ற நேரத்தில் இஹ்தினா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம், உனக்கு அடிமைகளாக அபுதுகளாக இருக்கின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இறைவா என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதுதான் என் அடியானுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு. இந்த தொடர்பை தான் இந்த உலகத்திலே என் அடியானோடு நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவன் எனக்கு அடிமையாக இருக்கின்றான், அவன் பிரச்சனை என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கின்றான்.
இந்த தொடர்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதற்கென்று இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் துஆ, பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இபாதத். கடைசி 10 வந்துவிட்டதென்றால் இரவிலே நாங்கள் நின்று வணங்குகின்ற நேரத்தில் இந்த தொழுகையிலே நமக்கு அதிகமாக ஞாபகம் இருந்தது என்ன அம்சம்? அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும், அதிகமாக இறைவனோடு நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற உணர்வு தான் நம்மிடத்திலே இருந்தது. இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே கூட நாங்கள் நிறைய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அது உலகமாக இருக்கட்டும், மறுமையாக இருக்கட்டும், நம்முடைய தேவைகளை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றுதான் ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த தொழுகையிலே நிற்கின்ற நேரம் கூட நம்முடைய உள்ளம் சொல்லுகின்றது, அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ தவற விடாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள் என்று நம்முடைய உள்ளம் சொல்ல நம்முடைய நாவுகள் மொழிந்து இவ்வளவு நேரமும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை தான் செய்தோம் அன்பார்ந்த சகோதரர்கள். என்ன காரணம் என்றால் நாங்கள் அடிமைகள், அவன் எஜமானனாக இருக்கின்றான். அந்த எஜமானை சந்திப்பதற்கு மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுவே முதலாவது வானத்துக்கு இறங்கி என்னிடத்திலே அழைப்பவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இல்லையா, கேட்பவர்களுக்கு நான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹுவே நெருக்கமாக வந்து சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக கேட்டோம். சுஜூதுடைய நேரம் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே மிக நெருக்கமான ஒரு இடம். உங்களுக்கு விருப்பமானதையெல்லாம் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம். எதற்காக வேண்டி கேட்டோம்? எஜமான் ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வை எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை அவனிடத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டோம். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு எஜமானனாகவும் நாங்கள் அவனுக்கு அடிமைகளாகவும் இருந்து கொண்டு பிரார்த்தனையை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நம்மை வெறும் கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான் என்பார்ந்த சகோதரர்களை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு பதிலளிப்பார். அல்லாஹு தஆலா பதிலளிக்காமல் இருக்கவே மாட்டான். ஆனால் நம்முடைய பிரார்த்தனையில் 2 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய அருளை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2லே ஒன்று தான். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருள்களை நாங்கள் கேட்போம். அந்த அருள்களை கேட்கின்ற நேரத்தில் உலகத்தில் உள்ள அருள்களை கேட்கின்றது போன்றே மறுமையிலே இருக்கின்ற அருள்களையும் நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமினன் நாஸி மை யகூலு, சில மனிதர்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா, இறைவா எனக்கு இந்த உலகத்தை தந்துவிடு என்று அவர்கள் கேட்கின்றார்கள். வெறுமனே உலகத்தை தான் கேட்கின்றார்கள். உலகத்திலே உள்ள பொருளாதாரம், உலகத்திலே உள்ள குடும்ப வாழ்க்கை, உலகத்திலே இருந்த சொகுசுகள், உலகத்திலே இருக்கக்கூடிய எதையெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே விட்டு விட்டு போகின்றோமோ அந்த அம்சங்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மறுமையிலே அவர்களுக்கு எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே வமின்ஹும் மை யகூலு, சில மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்தில் எனக்கு அழகானதை தந்துவிடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் அழகானதை தந்துவிடு, ஃபகினா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவர்கள் தான் சிறந்தவர்கள். இவருடைய பிரார்த்தனையை சிலாகித்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் ஒன்றோ அல்லாஹ்விடத்திலே அருள்களை கேட்போம். அந்த அருள்களை கேட்கின்ற நேரத்தில் உலகம் தொடர்பாக மட்டும் கேட்டு விடாமல் மறுமையிலே இருக்கின்ற மகத்தான அந்த அருள்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையிலே அது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுடைய மற்ற பகுதி இஸ்திக்ஃபாராக இருக்கும், பாவ மன்னிப்பாக இருக்கும். இது 2ஐ தவிர அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதையுமே கேட்கப் போவது கிடையாது. நாங்கள் என்ன டிசைனிலே கேள்வி கேட்டாலும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும், என்ன விடயத்தை நாங்கள் நமக்கு தேவை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் இது 2இல் ஒன்று தான். ஒன்றோ அல்லாஹுடைய அருள்களை கேட்போம், அல்லது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டும். எனவே இந்த 2 அம்சங்களும் நம்முடைய பிரார்த்தனையிலே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தொழுகைக்காக வேண்டி நிற்பார்கள். ஆயிஷா நாயகி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து விட்டதென்றால், அடைந்து விட்டோமோ என்கின்ற நினைப்பு வந்து விட்டதென்றால் அந்த இரவிலே ஓதுவதற்கு எனக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை கேட்பதை தவிர்த்து விட்டு அதிகமாகவே மறுமையும் இந்த உலகத்தை, அதாவது பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபாருடைய பகுதியை கேட்பதற்காக வேண்டி தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன்,
இறைவா நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நீங்கள் மீண்டும் 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 அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு ஆயிஷா நாயகியிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த பகுதியில் நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக மெஜாரிட்டியாக இருக்க வேண்டிய பகுதி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய தௌபா என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. இப்படி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கிடையாது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமாக சொல்லித் தந்தார்கள். அல்லாஹு தஆலா பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில் ஒன்றில் நாங்கள் கேட்டதை அல்லாஹு தஆலா உடனே தந்து விடுவானாம். எதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டோமோ, எதை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நமக்கு தேவை என்று நாங்கள் அழைத்தோமோ அல்லாஹ்வே, அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை இந்த உலகத்தில் நமக்கு செய்து தந்து விடுவான். சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நடக்கும். இந்த உலகத்தில் கன்ஃபார்மாக நடக்கும். தருவான் என்பதற்காக வேண்டி உடனே தருவான் என்பது அல்ல. தருவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்ற உடனே தருவேன் என்று வாக்களிக்கவில்லை. எந்த நேரத்தில் நமக்கு தேவையோ, எந்த நேரத்தில் நமக்கு சிறந்ததோ அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக தருவான். அப்படி தரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிற ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை, ஒரு விதமாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் பிரார்த்தனையை. இன்னொன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா அவனுக்கு ஏற்பட இருக்கின்ற ஒரு ஆபத்திலிருந்து அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான். எனவே ரப்புல் ஆலமீன் இதுவும் அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்ற விதத்திலே ஒரு விதமாக வைத்திருக்கின்றார். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், இறைவனுடைய தந்தைக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடு என்று. அவர் சக்கராத்திலே இருப்பார். தந்தைக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடு, அவர் உடல் நலத்தை நல்ல முறையில் ஆக்கிவிடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். யாரும் படுக்கையில் இருக்கின்ற தந்தைக்காக வேண்டி மரணத்தை கேட்பது கிடையாது. அவர் படுக்கையில் இருந்தால் நலவைத்தான் நாங்கள் கேட்போம். ஆனால் சில வேளைகளில் அடுத்தண்டே நம்முடைய தந்தை மரணித்து விடுவார். இந்த பிரார்த்தனையுடைய நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா சில வேளைகளில் அந்த பிரார்த்தனையை பாதுகாத்து நமக்கு ஏற்பட இருக்கின்ற ஒரு ஆபத்திலிருந்து நம்மை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். இது இரண்டாவது முறையில் அல்லாஹு தஆலா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வது. யாரும் நான் கேட்டேன் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு சுகத்தை தான் கொடுக்க சொன்னேன், மரணத்தை கொடுக்குமாறு சொல்லவில்லையே, எதற்காக நீ மரணத்தை கொடுத்தாய் என்று நாங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த துஆவுக்கு பதிலளிப்பான், எப்படியாவது பதிலளிப்பான் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது விதம், ஆபத்திலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். சில சந்தர்ப்பங்களிலே சகோதரர்களே நாங்கள் ஆபத்துகளை சந்தித்திருப்போம். சில ஆபத்துகளை நாங்கள் கண்ணுக்கு முன்னால் கண்டிருப்போம். அந்த ஆபத்து நம் கண் முன்னிலிருந்து நீங்குவது, அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய கண்டிருப்போம். சில வேளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிருப்போம், நம் மனைவியுடைய வாழ்க்கையிலே கண்டிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு டெங்கு என்கிற ஒரு நோய் வந்துட்டுன்னு வைங்களேன், இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும். டாக்டர்ஸால் கூட ஒன்றும் செய்யலை, பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணினால் அவர்களால் பிளேட்லெட் கவுண்டை நிப்பாட்ட முடியாது, குறைவதை நிப்பாட்ட முடியாது, கூடுவதற்கு முயற்சி எடுக்க முடியாது. அதுவா குறையும், அதுவா ஒரு இடத்துல நிற்கும், திருப்பி கூடினால்தான். அது அப்படியே குறைந்து கொண்டு போனால் மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அது அப்படியே குறைந்து கொண்டு போகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளம் சொல்லும், இதை நிப்பாட்டுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. நாங்கள் சில வேளைகளில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். ஆனால் அந்த இடத்தில் ஒரு மனிதனை அந்த கடைசி தொங்கல் வரைக்கும் கொண்டு போய் திருப்பியும் அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்ப்பான் மேல ஒரு இடத்துக்கு. அந்த நேரத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டார், ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதை அந்த இடத்துல கண்ணால் காணுகின்ற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் யோசித்துக் கொள்ள வேண்டும், கேட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனை நம்மை இந்த இடத்திலே பாதுகாத்திருக்கலாம். அல்லாஹுவால் கேட்ட ஒரு பிரார்த்தனை பாதுகாக்கப்பட்டு நம்மை பாதுகாக்கின்ற தேவைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கலாம். எனவே இப்படியும் அல்லாஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மீசானிலே கொண்டு வந்து போட்டு அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மைகளை அந்த நன்மையுடைய தட்டு பாரமாகுவதற்காக வேண்டி நம்முடைய துஆக்களை கொண்டு வந்து போடுவான். இந்த 3 முறையிலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். எனவே 3லும் ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று மிஸ் ஆகினா அடுத்தது மிஸ் ஆகினா அங்கே கிடைக்கும் நிச்சயமாக. இந்த ஈமானும் இந்த உறுதியும் நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாக இருக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், அன்னி ஃபஇன்னி கரீப்,
அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், கேட்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள். ஃபல்யஸ்தஜீபு லி, என்னிடமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வல்யுமினு பி, என்னையே நீங்கள் நம்புங்கள். லஅல்லஹும் யர்ஷுதூன், நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சொல்லுகின்ற வார்த்தையுடைய அழகுகளை பாருங்கள். என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றன என்று சொல்லுங்கள். இந்த வசனத்தில் வருகின்ற முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி உஜூபு தஅவத தாஇ இதா தஆன், அழைக்கின்றவர்களுடைய அழைப்புகளை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் என்கின்ற தகவலையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதற்கு பின்னால் சொல்லுங்கள், ஃபல்யஸ்தஜீபு லி, என்னிடமே கேட்கச் சொல்லி அவர்களிடத்திலே சொல்லுங்கள். வல்யுமினு பி, என்னையே நம்பச் சொல்லி அவர்களிடத்திலே சொல்லுங்கள். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அழைக்கின்ற விடயத்தில் என்னை நீங்கள் நம்புங்கள், நான் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பேன். மிக நெருக்கமாக உங்களிடத்திலே இருக்கின்றேன். உங்களுக்கு வேறு யாராலும் என்னை போன்று பதிலளிக்க முடியாது. ஒன்று மிஸ் ஆகின இன்னொன்று கன்ஃபார்ம் என்பாந்த சகோதரர்களை என்றால் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றார். எனவே பிரார்த்தனை செய்கின்ற நேரத்திலே உறுதியாக அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதலாவது கேட்டகரியை தான் நம்ம கூடுதலாக விரும்புவோம். எப்படியுமே நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். கேட்டது உலகத்தில் கிடைக்கணும், அப்படித்தான் நம்ம அதிகமாக ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில சந்தர்ப்பங்களை, சில நபர்களாக நீங்கள் கடக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அந்த பிரார்த்தனையை உலகத்திலே செய்து தருவான். என்ன சந்தர்ப்பங்கள்? 5 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. 5லே 4 நம்மோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள், 2 செய்திகள், அந்த 2லும் இருந்து 4 பேரை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றன. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இது தந்தைக்கென்றே ஸ்பெஷலாக வருகின்றது. ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் தஆலா அதை மறுப்பதே கிடையாது. அல்லாஹ்விடத்திலே, இறைவா, என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக, என் குழந்தைக்காக வேண்டி நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் என்று அவருடைய நேர்வழிக்காக, இந்த உலகத்திலே அவர்களுடைய அறிவுக்காக, அவர்களுடைய கபரு வாழ்க்கைக்காக, அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக, அவர்களுடைய சொர்க்கம், அவர்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவருடைய மறுமையுடைய விசாரணை இலகுவாக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்திலே சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக, நேர்வழியிலே என்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக, மரணிக்கின்ற நேரத்திலே முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு தந்தைக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகன்மார்களை கூப்பிட்டு எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு கேட்ட கேள்வி, நான் மரணித்ததன் பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். யாரை அவர்கள் வணங்க வேண்டுமோ அவர்களை தவிர வேற அந்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்கின்ற உறுதிமொழியை எடுத்தார்கள். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள் அவர்கள். அந்த வரலாற்றை எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். நம்முடைய பிள்ளைகளும் மரணிக்கின்ற நேரத்திலே முஸ்லீம்களாக மரணித்து விட வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் மரணிக்கின்ற நேரத்தில் வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விட வேண்டாம் என்று அந்த நிலை எனக்கும் வர வேண்டும், என் பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். எனவே ஒரு தந்தையாக இருந்து கொண்டு, பொறுப்புள்ள ஒரு தந்தையாக இருந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுவான். அந்த பிரார்த்தனை நிச்சயமாக உலகத்தில் நடக்கும். ஏற்றுக்கொள்ளுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கவே மாட்டான். அல்லாஹ் தஆலா அதை உலகத்திலே அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுவான். ஏதோ ஒரு விதத்தில் நடத்தி காட்டணும். அது எப்படி நடந்துச்சா இல்லையா, குறிச்சி வச்சு இல்லையே நடக்கலையே என்றெல்லாம் நாங்கள் பார்ப்பது அது முட்டாள்தனம். அல்லாஹ் வாக்களித்து விட்டானா ஏதோ ஒரு விதத்திலே அது நடக்கும். சில வேளைகளில் நடந்து முடிந்திருக்கும், நமக்கு நடந்ததா என்று கூட தெரியாது. நாங்கள் எதிர்பார்த்திருப்போம் வேறொரு விதத்திலே, அல்லாஹ் நடத்தி முடித்து இருப்பான் இன்னொரு விதத்திலே. அது அல்லாஹ்விடத்திலே உள்ளது. கேட்பதுதான் நம்முடைய வேலை, நடத்தி காட்டுவது இறைவனுடைய வேலை. வாக்களித்து விட்டானா இல்லையா? எனவே ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நம் தந்தைமார் உயிரோடு இருப்பார்களாக இருந்தால், நாங்கள் உயிரோடு வாழுகின்ற இந்த காலத்திலேயே அல்லாஹ் தஆலா நம் தந்தைமாரோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருப்பானாக இருந்தால்,
அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அது எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. சிலருடைய வாழ்க்கையிலே தந்தைமாரை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டார். சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்பதற்கு தந்தைமார்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் சிலருக்கு அல்லாஹு தஆலா வயதான நிலைமையிலும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். தந்தை இடத்திலே போய் கேட்டு எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்ற பிரார்த்தனைகளை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். எங்கிருந்து வந்த கருத்தோ தெரியாது, ஒரு சில இடங்களிலே நான் சந்தித்த ஒரு முக்கியமான கேள்வி, அடுத்தவர்களிடத்தில் துஆ செய்யுமாறு சொல்லலாமா, கேட்கலாமா? இது எங்கால வந்த ஃபித்னாவோ தெரியல சகோதரர்களை, யார் கிளப்பி விட்ட கிளறி விட்ட கதையோ தெரியல. கேட்கலாமா என்கின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு நபித்தோழர் விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்த நபித்தோழருடைய விருந்தை சாப்பிட்டு விட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்வதற்காக போய் ஒட்டகத்தில் ஏறிக்கொள்கின்றார்கள். அந்த நபித்தோழர் போய் ஒட்டகத்துடைய மூக்கணாங்கரை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை துஆ செய்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்று பிரார்த்தனை செய்து விட்டு போனார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். கட்டாயம் நாங்கள் நம்மோடு தொடர்பானவர்களிடத்திலே நீங்கள் எனக்காக துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதில் எந்த தவறும் கிடையாது. நாங்கள் நம் தந்தை இடத்தில் அதிகமாக அதை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தாயுடைய பிரார்த்தனை தந்தையுடைய பிரார்த்தனையை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது மார்க்கத்தில். ஆனால் அந்த இரண்டு பேருடைய ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மிக நெருக்கமான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஅவத்துல் வாலிதைனி அலா வலதிஹிமா. இரண்டு, அதாவது பெற்றோர்கள் தாயும் தந்தையும் இரண்டு பேரும் தன்னுடைய பிள்ளைகளின் மீது செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இந்த இடத்திலே அலா வலதிஹிமாண்டு வருகின்றது. இந்த அலா என்கின்ற வார்த்தையை அரபியிலே எதற்காக வேண்டி பயன்படுத்துவார்களாம் என்றால், ஒரு மார்க்க அறிஞர் எனக்கு சொல்லி தந்தார் ஒரு பாடமாக. இந்த அலாங்கிற வார்த்தை பிரார்த்தனைக்கு பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது சாபத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. எனவே இந்த இடத்தில் சொல்லப்படுவது, இதனுடைய விளக்கங்களை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது சாபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. தாயும் தந்தையும் பிள்ளைகளுடைய விடயத்திலே சபித்தால் அந்த சாபம் நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஜுரைஜுடைய வரலாறு கேள்விப்படுகின்றோமா இல்லையா? தொழுது கொண்டிருந்த மகனை தொழுது கொண்டிருந்த நேரத்திலே அழைத்ததற்காக வேண்டி அவர் திரும்பவில்லை என்று சொல்லி எனக்கு பதிலளிக்கவில்லை என்பதற்காக ஒரு விபச்சாரியுடைய முகத்திலே தான் நீ முழிப்பாய் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த தாய். அவர் விபச்சாரியுடைய முகத்திலே முழிக்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? என் தாயுடைய சாபம் பலித்து விட்டது என்று தான் சொன்னார்கள். எனவே தாய் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் நொந்து போய் நமக்கு எதிராக ஏதாவது பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். எனவே தாய்மார்களும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நொந்து போய் அவசரப்பட்டு சில வேளைகளில் அவசரமாக ஏதாவது வார்த்தைகளை விட்டு விட்டீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்தி விட்டான் என்றால் அதை பார்த்து கவலைப்பட போவது நாங்கள் தான். எனவே அவசரப்படக்கூடாது. பேசுகின்ற வார்த்தைகள், சொல்லுகின்ற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு எதிராக எதையாவது சொல்லிவிடுவோமா என்கின்ற நிலைமைகளை மிக கவனமாக நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதையும் தாய்மாருக்கு இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இது முதலாவது நபர். யார்? தந்தையாக இருந்து கொண்டு பிள்ளைக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை. இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதஅவத்து ஸாயிம், ஒரு நோன்பாளி செய்யக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் ஒரு நோன்பாளி கையேந்தி பிரார்த்தனை செய்தால், இறைவா என் தேவையை நிறைவேற்றி விடு என்று கேட்டால் அல்லாஹு தஆலா அந்த நோன்பாளியுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். யார் இந்த நோன்பாளி? இந்த நோன்பாளியை பற்றி அல்லாஹுவே சொல்லுகின்றான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா காரியமும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது. அவன் எனக்காகத்தான் பசியோடு இருக்கிறான், அவன் எனக்காகத்தான் தாகத்தோடு இருக்கிறான், அவன் எனக்காகத்தான் இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். இது நம்ம சொல்கிற வார்த்தை அல்ல. உண்மையாகவே நம்ம அல்லாஹ்க்காகத்தான் பசியோடு இருக்கிறோம், அல்லாஹ்க்காகத்தான் தாகத்தோடு இருக்கிறோம், அல்லாஹுக்காகத்தான் இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் சொல்வதல்ல, அல்லாஹுவே சொல்லுகின்றான். அவன் எனக்காகத்தான் அதை செய்கின்றான். எனவே நோன்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அந்த கூலியை பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி.
எனவே அல்லாஹுவே சொல்லுகின்றான், எனக்காகத்தான் நீ பசியோடு இருக்கின்றாய் என்று. ஏன் நாங்கள் அதை அல்லாஹுவிடத்திலே சொல்லி, யா அல்லாஹ் உனக்காகத்தான் நான் பசியோடு இருக்கின்றேன், என் தேவையை நிறைவேற்றி விட்டுவிடு என்று சொல்லக்கூடாது? அவனே சொல்லுகின்றான், அவன் எனக்காகத்தான் தாகத்தோடு இருக்கின்றான் என்று. தாகம் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில், இறைவா எனக்கு தாகமாக இருக்கின்றது, இது உனக்காகத்தான் நான் தாகமாக இருக்கின்றேன், எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, இதை நிறைவேற்றி வைத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? அப்படி கேட்கின்ற நேரத்திலே நாங்கள் அருள்களையும் கேட்க வேண்டும், இஸ்திக்பார் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் கேட்கலாமா இல்லையா? நாங்கள் நோன்பாளிகளாக இருந்து கொண்டு அந்த நோன்பை இப்போ 20 நோன்புகளை நாங்கள் கடந்து விட்டோமா இல்லையா? இந்த 20 நோன்பையும் கடந்திருக்கக்கூடிய நாங்கள் எத்தனை நாள் நாங்கள் பிடித்த அந்த நோன்பை அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டோம்? நோன்பாளியாக இருந்து கொண்டு சஹருக்கு பின்னால், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால், மக்ரிபுக்கு முன்னால் ஒரு நோன்பாளியாக இருந்து கொண்டு நாங்கள் எவ்வளவு பிரார்த்தனை செய்தோம்? நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். மீதம் ஒரு 10 நாள் இருக்குது, அதுக்கு அங்கேயும் நோன்பு இருக்குது. ஆனால் நம்மள அதிகமானவங்க பிடிக்கிறல்ல சகோதரர்களை, அதுக்கு அங்கேயும் நோன்பு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நோன்பு இருக்குது, ஒவ்வொரு வாரமும் நோன்பு இருக்குது. அந்த நோன்பாளியாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் நம்மிலே அதிகமானவர்கள் அந்த நோன்புகளை தெரிவு செய்வதிலே ஒரு பொடுபோக்கும் ஒரு பின்னடைவு நம்மிடத்தில் இருக்கின்றது, மனிதன் என்ற அடிப்படையில். ஆனால் எல்லாரும் கம்பல்சரியாக நோன்பு பிடிக்கின்ற காலம் எது? இந்த காலம். எனவே இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்பதற்கும், அவன் எதை கொண்டு நம்மை சிறப்புப்படுத்தினானோ, எந்த இயல்புகளை, எந்த தன்மைகளை, எந்த அம்சங்களை கொண்டு நம்மை அல்லாஹு தஆலா புகழுகின்றானோ, அல்லாஹ் சிறப்புப்படுத்துகின்றானோ, அந்த அம்சங்களை அவனிடத்திலேயே சொல்லி, இறைவா எனக்கு இதை தந்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது 2வது நபர். 3வது நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் முசாஃபிர், பிரயாணிகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஒருவர் பயணத்தில் இருக்கிறார், அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு வேல்யூ இருக்கின்றது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அதை மறுப்பது கிடையாதாம். அல்லாஹ்விடத்தில் பயணத்தில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனை. நம்முடைய வாழ்க்கையிலே பயணம் என்பது மிக இன்றியமையாத ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பயணம்தான், என்ன தேவையாக இருந்தாலும் பயணம்தான். நம்முடைய வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாங்கள் பெரிய பயணங்கள் போகவில்லை என்றாலும், நம்முடைய வீட்டோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அம்சங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் பயணம் செல்கின்றோம். நம்முடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான அம்சங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சில நேரங்களிலே பயணம் செல்லுகின்றோம். இவ்வாறு நம்முடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா இல்லையா? இந்த பயணம் செய்யக்கூடிய மனிதர்கள், பிரயாணத்திலே இருக்கின்ற இந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். நான் கண்டிருக்கின்றேன், பழையவர்கள், மூத்தவர்கள், சில பெண்கள் குறிப்பாக பயணத்துக்காக வேண்டி வாகனங்களில் ஏறினாங்க என்று சொல்லி சொன்னால், அந்த வாகனத்தில் ஏறின நேரத்தில் இருந்தே என்னையாவது முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன முணுமுணுக்கிறீங்கன்னு கேட்டால், துஆ கேட்டுட்டு இருக்கிறேன்னுவாங்க. பயணத்திலே துஆ கேட்பது ஏனென்று சொன்னால், பயணம் என்பது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதற்குரிய தயார் நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பயணத்தில் செல்கின்ற நேரத்தில் என்ன கேட்கிற அல்லாஹ் கிட்ட என்கின்ற நினைப்பு நமக்கு இருக்க வேண்டும். சில அரபு நாடுகளுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் கூட அந்த நாட்டுடைய சூழலுக்கு எப்படி பழகி இருக்கின்றார்கள் தெரியுமா? அங்கு இருந்து ஏதாவது ஒரு பயணம் போவதற்கு, அங்கிருந்து சின்ன பயணமாக இருந்தாலும் ஒரு 500 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து மக்காலிருந்து மதீனாவாக இருந்தாலும் 600 கிலோமீட்டர். நம்ம இங்கேருந்து மக்காலிருந்து மதீனான்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறனால 600 கிலோமீட்டர் போகணும். எனவே அங்கே உள்ள எல்லாமே நல்ல நீளமான பயணங்கள் தான். அந்த மாதிரி பயணங்கள் போகின்ற நேரத்தில் நம்மோடு இருந்தவர்கள் யாராவது அந்த நாட்டிலே வேலை வாய்ப்புகளுக்காக போனவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், பயணத்திலே எனக்காக துஆ செய்து கொள்ளுங்கள். சில சகோதரர்கள் சில பிரச்சனைகளை சொல்லி, என் தந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, தாய்க்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, என் பேரை சொல்லி, என்னுடைய தந்தையுடைய பேரை சொல்லி உங்கள் பயணத்திலே எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பயணத்தை பிரார்த்தனைக்காக வேண்டி, தன் பயணத்தை அல்ல அடுத்தவருடைய பயணத்தையே தனக்கு தேவைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு பழக்கம் அங்கு இருக்கின்றது. ஆனால் நம்மிலே அதிகமானவர்கள் பயணம் போவதென்றால் முதலாவது ரெடி பண்ணுறது எந்த மேளத்தில் தட்டலாம், என்ன பாட்டு படிக்கலாம், எப்படியெல்லாம் களியாட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம், எவ்வளவு ஜொலியாக போகலாம் இல்லையா? சந்தோஷமாக போவதில் தவறு கிடையாது சகோதரர்களே. மனிதன் என்றால் அது எல்லாம் சேர்ந்தவன் தான் மனிதன். பலகீனத்துக்கு மத்தியிலே படைக்கப்பட்டவன். ஆனால் அந்த பலகீனத்துக்கு மத்தியிலே இறைவனுடைய ஞாபகமும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன பிரார்த்தனை செய்வது? ஒரு பயணம் போகின்றேன், 5 மணித்தியாலங்கள் 6 மணித்தியாலங்கள் இந்த பயணத்துக்காக வேண்டி போகின்ற நேரத்திலே நான் எனக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே இந்த பயணத்திலே முன்வைப்பது,
எதற்கு ப்ரையாரிட்டி கொடுப்பது என்கின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். சின்ன வயதிலிருந்தே அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் பயணத்திலே போகின்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று. அவர்கள் வளர்ந்த உடனேயே பயணத்துக்காக வேண்டி வாகனத்திலே ஏறினால் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பழக்கம் இன்றைக்கு இல்லை தானே. நம்முடைய எத்தனை பிள்ளைகளுக்கு பயணத்திலே போகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியும். எத்தனை பேருக்கு நான் ஒரு பிரயாணியாக இருக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவனாக இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய பயணங்களை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யலாம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரச்சனைகளை முறையிடலாம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நான் போகின்ற பயணம் அது ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக இருக்குமாக இருந்தால் அந்த பிரச்சனையை இலகுபடுத்தி தந்து விடுகிறேன் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய பயணங்களின் போதும் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதனால் நம்மிடத்தில் அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். இது மூன்றாவது நபர். யார் யார்? முதலாவது ஒரு தந்தையாக இருந்து கொண்டு தந்தைங்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி மகனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவருக்காக செய்கின்ற பிரார்த்தனை அல்ல, பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இரண்டாவது ஒருவர் நோன்பாளியாக இருந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை. மூன்றாவது ஒருவர் ஒரு பயணியாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனை. நான்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஅவத்துல் மக்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான பிரார்த்தனை. எந்த அளவுக்குன்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர் குறித்து இன்னும் விரிவாகவே சொன்னார்கள். அநியாயம் இழைத்தவனுடைய பிரார்த்தனை, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. இல்லையா? இந்த செய்தியை நாங்கள் நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவனாக நான் இருந்தால் என் பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுவான். என் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அவ்வளவு நெருக்கமான ஒரு பிரார்த்தனை. நான் அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவனாக இருந்தேன். ஆனால் பொதுவாகவே நம்ம எல்லாரும் அநியாயம் இழைக்கப்பட்டுட்டோம்னு வைங்களேன், நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே ஞாபகம் வர்ற ஒரு ஹதீஸ் என்ன? இப்போ நான் சொன்ன ஹதீஸ், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. இது யாருக்கு சொன்னது? அநியாயம் இழைத்தவனுக்கு சொன்னதா அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சொன்னதா? யாருக்கு சொன்னது? அநியாயம் இழைத்தவனுக்கு சொன்னது. அநியாயம் இழைத்தவன்ட்ட தான் என்ன சொல்லணும்? அநியாயம் இழைக்கப்பட்டவன் துவாவணி பயந்து கொள்ளு, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்பது யாருக்கு சொல்லணும்? யார் அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு தான் சொல்லணும். அது அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்போ அநியாயம் இழைக்கப்பட்டவன், அநியாயம் இழைக்கப்பட்டவனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு வேற வழிகாட்டல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உடனே நம்முடைய வழிகாட்டு அந்த நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், உடனே கேட்கிற பிரார்த்தனை அவனுக்கு எதிரான பிரார்த்தனை. நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிருப்பான்னு வைங்களேன், அந்த அநியாயம் செஞ்சவனுக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்வது, அவன் நாசமாக போகணும், அவன் அழிந்து போகணும், அவனுடைய பொருளாதாரம் வீணாகணும், அவன் எனக்கு எதன் மூலமாக அநியாயம் செய்தானோ அது போன்றே அவனுக்கும் அநியாயம் இழைக்கப்படணும். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் சொல்ல கொஞ்சம் அட்வான்ஸாக போய் யாரெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற காலத்திலே அவன் அணிஞ்சு போகிறத கண்ணால் பார்க்கணும்னு பேசினாக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரையில்லாத சந்தர்ப்பம். அதை எதற்காக வேண்டி? அடுத்தவன் அழிவதற்கு பயன்படுத்தணும், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு போகலாமே. எனக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சிட்டேன், அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு நபராக இருந்து கொண்டு அவன் நாசமாகணும்னு சொல்வதை விட நான் நல்லா இருக்கணும்னு துவா கேட்கலாமா இல்லையா? அந்த துவாவையும் அல்ல ஏற்றுக்கொள்வான் தானே. அல்லாஹ் தஆலா எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி இல்லை இந்த துவாவல்ல, அவனுக்கு எதிராக கேளு நான் செஞ்சு தாரேன் என்று அல்லாஹ் தஆலா எங்கேயாவது நமக்கு சொன்னான். அப்படி சொல்லி இருந்தால் அப்படி கேட்பதிலே ஏதாவது பிரயோசனம் இருக்கும். எதற்காக அந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் அடுத்தவனுக்காக பயன்படுத்தணும்? அந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் எனக்காக பயன்படுத்தலாமே. எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கின்றேன், அநியாயம் இழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் நேர்வழியை தந்துவிடு, இறைவன் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்துவிடு, நிம்மதியான வாழ்க்கையை தந்துவிடு, மறுமையிலே சொர்க்கத்தை தந்துவிடு, அதிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்துவிடு என்று தாராளமாக நாங்கள் துவா செய்யலாமே சகோதரர்களே. ஆனால் அந்த துவாக்களை எல்லாம் விட்டு நாங்கள் எந்த துவாவை செலக்ட் பண்ணுவோம்? அடுத்தவன் அநியாயம் இழைத்தவன் யாரோ அவன் அநியாயம் இழைக்கப்படணும் என்பதிலே தான் மிக கவனமாக இருந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா அதற்கு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகின்றான். பாருங்கள் சகோதரர்களே, 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம். ஒரு பெண் அநியாயம் இழைக்கப்படுகின்றாள், மிக கொடுமைக்குட்படுத்தப்படுகின்றாள். எதற்காக வேண்டி என்றால் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி, மூசா நபியை ஏற்றதற்காக வேண்டி. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உம்மா அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டார்.
அந்த தாயை அநியாயத்துக்கு உட்படுத்துகின்ற நேரத்தில் அந்த தாய் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை? அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது காலத், அவள் அல்லாஹ்விடத்திலே சொன்னாள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தா. அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை. ஃபிர்அவுன் நாசமாக போகணும், அவன் அழிஞ்சு போகணும், அவன் அழிகிறத நான் கண்ணால் பார்க்கணும், எனக்கு முன்னால் இது நடக்கணும், இப்படி துவா செய்யவில்லை. சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, அநியாயம் இழைக்கப்படுகின்றேன், எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே திரை கிடையாது, எனவே அல்லாஹ்விடத்தில் நான் இதை கேட்டு பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொர்க்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார், வனஜ்ஜினி மினல் ஃபிர்அவுனி வ அமலிஹி, ஃபிர்அவுனுடைய அநியாயத்திலிருந்தும் அந்த ஃபிர்அவுனிடத்திலிருந்தும் ஃபிர்அவுனுடைய இந்த செயல்கள் அநியாயங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார இந்த கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். இதில் கேட்ட அவ்வளவுமே யாருக்காக வேண்டி? தனக்காக வேண்டி, அடுத்தவர்களுக்காக வேண்டி அல்ல. எனவே அநியாயம் இழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏன் நம்முடைய அந்த அருமையான சந்தர்ப்பத்தை அடுத்தவருக்காக பயன்படுத்த வேண்டும்? நாங்கள் வியாபாரத்தில் அநியாயம் இழைக்கப்படும், ஒரு செக் பவுன்ஸ் ஆனாலும் அநியாயம் தான் நமக்கு, உண்மையா இல்லை? ஒருத்தன் நம்பி செக்கை வாங்கியிருக்கிறோம், அந்த செக்கை கொண்டு போய் இன்னொரு ஆட்டை கொடுக்குறோம், அல்லது செக்கை பாதுகாப்பாக வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த செக்கை மாற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தால் அக்கௌண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லப்படுது, இல்லைன்னு சொன்னால் இது அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லப்படுது, இல்லை நம்ம க்ரோஸ் பண்ணி போட்டு அக்கௌண்ட்டில் போட்டோம்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகுது செக். அந்த இடத்தில் எதிர்பார்ப்பு வீணடிக்கப்படுகிறது, நம்முடைய உரிமை மீறப்படுகின்றது, அநியாயம் இழைக்கப்படுகின்றோம். எதற்காக வேண்டி? செக்கை தந்தவனுக்கு அந்த துவாவை நம்ம பயன்படுத்தணும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கலாமே, இறைவா அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தில் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியாக்கிடு. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், எனக்கு நேர்வழியை காட்டிடு, மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை தந்துடு, ஆசியாவுமா கட்ட மாதிரி எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தந்துவிடு என்றெல்லாம் நம்முடைய பிரார்த்தனையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சகோதரர்களே, நம் பிரார்த்தனையை இந்த சந்தர்ப்பத்திலே வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹு தஆலா இதை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு முன்னுரை சொல்கின்ற, அதான் ஸ்பெஷல். அது சும்மா சொல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்கின்ற நேரம் சொல்கின்றான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரியாக இம்ரஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவியை நாங்கள் சொல்லுகின்றோம் என்று அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக சொல்லி சொன்னான். எதற்காக? அவள் தொழுத தொழுகை உங்களுக்கு தெரியுமா? அவள் பிடித்த நோன்பு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படியெல்லாம் இபாதத் செய்தால் தெரியுமா? அதை பற்றி முன்னுதாரணம் அல்ல. அப்படி ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லவே இல்லை. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த இடத்திலே முன்னுதாரணமாக மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக சொன்னது, அநியாயம் இழைக்கப்பட்ட நேரத்தில் என்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்டாள் அந்த தாய். அல்லாஹுவிடத்திலே அந்த சொர்க்கத்தை கேட்டதை அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக சொல்லுகின்றார். நாங்களும் அதை அதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஒரு செய்தி பதியப்படுகின்றது. அந்த செய்தி அதில் சில கோளாறுகள் இருக்கின்றது, இருந்தாலும் அந்த செய்தியிலே வருகின்ற ஒரு பிரார்த்தனை, அதற்குள்ள நமக்கு ஒரு படிப்பினை இருப்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். யார் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறார். மார்க்கெட்டுக்கு போனவர் என்ன செய்கிறாண்டா, பொருள்கள் கொஞ்சம் வாங்கிக்கொள்கிறார். அந்த வாங்கின பொருள்களை வாங்கி போட்டு காசு கொடுக்கறதுக்கு அவனு பணப்பையை தின்னா பணப்பையை காணலை, யாரோ களவெடுத்துட்டாங்க. அப்போ அவர் அந்த பொருட்களை திருப்பி கொடுத்து போட்டு சொல்கிறாரு, என்னை பணப்பையை யாரோ திருடிட்டாங்க, இப்போ என்கிட்ட இல்லை காசு, பொருள்களை வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு போய் திருப்பி காசு எடுத்துக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த பொருள்களை வாங்கி கொள்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரருக்கு கோபம் வந்துச்சு. அப்துல்லா இப்னு உமர் இடத்துல ஒருத்தன் களவெடுத்திருக்கிறானாண்டு அந்த சூக்கில் இருக்கக்கூடிய அந்த சந்தையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் அந்த களவெடுத்தவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் என்று ஒரு பிரார்த்தனை பதிவு செய்யப்படுகின்றது. என்ன பிரார்த்தனை? இறைவா, என்னிடத்தில் களவெடுத்த இந்த மனிதன் அவன் ஒரு தேவைக்காக வேண்டி எடுத்திருந்தால் அவனுடைய தேவையை நிறைவேற்றி விடு. அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார், எதையும் கேட்கலாம், அவருடைய தேவையை நிறைவேற்றி விடு. இறைவா, என்னிடத்தில் களவெடுத்த இந்த நபர் ஒரு ப்ரொஃபஷனல் கள்ளனாக இருப்பானாக இருந்தால், அவனுடைய தொழிலே களவுதானாக இருக்குமாக இருந்தால் என் களவை அவனுடைய தொழிலுடைய கடைசி களவாக ஆக்கிவிடு. இப்படி நம்மளும் கேட்கலாம் தானே. ஒருத்தர் நமக்கு அநியாயம் செய்கிறான், அவனை நல்லவனாக வைக்க போகிறான், அவனை எத்தனை பேருக்கு அநியாயம் செய்யலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கலாம், யா அல்லாஹ், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவன் அநியாயம் செய்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதுபோன்று எத்தனை பேருக்கு இவன் அநியாயம் செய்வான் என்று தெரியாது, என் அநியாயத்தினுடைய வாழ்வுடைய கடைசி அநியாயமாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா இல்லையா?
அந்த துவாவை பாசிட்டிவாக பயன்படுத்தலாமா இல்லையா? எனவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த நஃபர் 4 பேர். முதலாவது தந்தை மகனுக்காக செய்கின்ற பிரார்த்தனை, இரண்டாவது ஒரு நோன்பாளி செய்யக்கூடிய பிரார்த்தனை, பயணி செய்யக்கூடிய பிரார்த்தனை, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அடுத்து ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. அந்த பிரார்த்தனை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கென்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனை. அது என்ன பிரார்த்தனை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் இதே மாதிரி ஒரு நேரம் ஒன்று வரும், அந்த நேரத்தில் நாங்கள் பார்ப்போம். வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.